Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. نحمد ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه وتعليم وتقريم ومقبر وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் நாம் அடைய செய்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதத்தில் அஸ்மாஉல் ஹுஸ்னாவின் விளக்குரை தொடர இருக்கின்றோம். இது முதலாவதாக ஆரம்பம் செய்கின்ற இஸ்ம் என்னவென்றால் அல்லாஹ் என்கின்ற இஸ்மாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்றார்கள், அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன, அதை எவர் மனம் செய்கின்றாரோ அவர் சுவனம் நுழைவார் என்பதாக. சஹீஹுல் புகாரி. அல்லாஹ் தஆலா தன் திருமறை கூறுகின்றான், வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபஅதுஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள். அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் ஓதுவது மூலமாக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்துவதற்காக இது அழகிய ஒரு வழியாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை கொண்டு அதிகமாக துவா செய்திருக்கின்றார்கள். அதில் ஒரு துவா என்னவென்றால், யா ஐயும் யா கைம் ரஹ்மத்திக நஸ்தஈஸ். இந்த துவாவில் யா ஐயும் யா கைம் என்ற இஸ்மை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள். இறைவனுடைய நாமங்களிலே தனித்துவமான நாமம் என்னவென்றால் அல்லாஹ் என்கின்ற நாமமாகத்தான் இருக்கிறது. இந்த நாமம் என்பது 3 எழுத்துக்களை கொண்டு உள்ளது. அதாவது அல்லாஹ் என்கின்ற வார்த்தை என்பது 3 எழுத்துக்களை கொண்டு உள்ளது. அல்லாஹ் என்றாலும், லில்லாஹி என்றாலும், லஹு என்றாலும், ஹூ என்றாலும் அல்லாஹ்வை தான் குறிக்கிறது. அல்லாஹ் என்கின்ற வார்த்தையில் அலிஃபை நீக்கிவிட்டு லில்லாஹி என்று சொன்னாலும் அல்லாஹ்விற்காக என்று பொருள் தருகிறது. அடுத்த எழுத்தை லாமை நீக்கினாலும் லஹு என்றாலும் அந்த லாமை நீக்கிவிட்டு லஹு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் அவனுக்காக என்று பொருள் தருகிறது. அந்த லஹு என்கின்ற வார்த்தை லாமை நீக்கிவிட்டு ஹூ என்கின்ற தனியாக வார்த்தைக்கு அவன் என்கின்ற பொருள் தருகிறது. ஆக மொத்த எல்லா நிலையிலும் பார்த்தாலுமே அல்லாஹ் என்பவன் தனித்துவமானவன் என்ற பொருளை தான் குறிக்கிறது. உதாரணமாக இங்கிலீஷில் காட் என்ற வார்த்தைக்கு கடவுள் என்ற அர்த்தம். இங்கிலீஷில் காட் என்ற வார்த்தை இருமையிலும் வரும், பன்மையிலும் வரும், பெண்பாலாக வரும், ஆண்பாலாக வரும். அதாவது காட் என்கின்ற வார்த்தை காடஸ் கடவுள்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் என்கின்ற அரபி சொல்லுக்கு காட் என்கின்ற இங்கிலீஷ் வார்த்தை தகுதியானது கிடையாது. அல்லாஹ் என்கிற திருநாமத்திற்கு மற்றொரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்னவென்றால் எல்லா வகையான அதாவது எல்லா அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் உள்ள பெயர்களிலுமே அலிஃப்லாம் பெற்றதாக வரும், அதாவது அல் பெற்றதாக வரும். உதாரணமாக அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மாலிக் என்று தான் வரும். ஆனால் இந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது அந்த அலிஃப்லாம் நீக்கப்பட்டு யா குத்தூஸ், யா ரஹ்மான், யா ரஹீம் என்று தான் அழைக்கப்படும். அப்பொழுது அந்த அல்லாஹ் என்ற பேர், அந்த அல்லாஹ் என்ற இஸ்மை கொண்டு அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது யா அல்லாஹ் என்று தான் நாம் அழைக்கப்படுவோம். அப்போது யா அல்லாஹ் என்று அழைக்கப்படும் போது யாவில் உள்ள பக்கத்துள்ள அதாவது எழுத்து என்பது அலிஃப்லாம் பெற்றதாக இருக்கும். ஆனால் அந்த அலிஃப்லாம் என்பது எந்த நிலையிலுமே நீக்கப்படாது. எல்லா நிலையிலுமே அந்த அலிஃப்லாம் பெற்று தான் வரும். அல்லாஹ் என்ற வார்த்தை என்பது தனித்துவமிக்கதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குரானிலே அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை 2699 இடங்களிலே சொல்லி காண்பிக்கின்றான். திக்ரிலே உயர்ந்த திக்ர் அல்லாஹ் என்கின்ற நாமத்தை மையப்படுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் தான் இந்த திக்ரிலே சிறந்த திக்ராக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திக்கரை ஓதி அதற்கான அமலை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இன்னும் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. இன்னும் இதை தொடர்ந்து
அடுத்தடுத்த இஸ்மங்களை பற்றி வரக்கூடிய நாட்களில் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.